ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய எஃப்ஏ கப் ஜெயிச்சோம். நீங்க வந்து வெறும் 2 பிரீமியர் லீக் ஜெயிச்சுட்டு மேன் சிட்டி ஒரு பக்கம் வழக்கம் போல அவனுக்கு வந்துட்டானுங்க. ஆனா சர்ப்ரைஸா கிறிஸ்டல் பேலஸ் நாங்க வருவோம்டா அப்படி. ஏன்னா இந்த சீசன் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் சர்ப்ரைசஸ்ல. நியூ காஸ்டல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி 50 வருஷம். நேத்து வந்து பலோனியா அவங்களுடைய ட்ரோஃபி 51 வருஷம். மேன் சிட்டி இந்த மட்டமான சீசன்ல வந்துட்டு they can still go away with the trophy னா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. நாங்க தான் என்ன சொல்றது, அட்லீஸ்ட் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய எஃப்ஏ கப் ஜெயிச்சோம். நீங்க வந்து வெறும் 2 பிரீமியர் லீக் ஜெயிச்சுட்டு ஆனா வந்து 20 சரி சரி இது என்ன பண்றது, பாத்ரா கொஞ்சம் லஞ்சம் அடிவாங்கு, பயங்கரமா அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் பேசுறது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குது, அதையாச்சும் பண்ணிட்டு போவோமே. அது சரி, இந்த வருஷம் வழக்கம் போல மேன் சிட்டி ஒரு பக்கம் வந்துட்டானுங்க. அது நம்ம டவுட்டே இல்ல, வருஷம் வந்துடுறானுங்க ஃபைனலுக்கு. என்ன போன வருஷமும் ஒரு மிட் டேபிள் கிளப்ல அடி வாங்கிட்டு போனானுங்க, வரானுங்க ஃபைனலுக்கு அடி வாங்கிட்டு போறானுங்க. இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்றது. இந்த வருஷமும் பெரிய கிளப் பார்த்துட்டு மிட் டேபிள் கிளப்ன்ற. போன வருஷம் எங்க முடிச்சானுங்க 8th, இந்த வருஷம் எங்க 17th 16th, இப்போ 16th பொசிஷன்ல இருக்கானுங்க மிட் டேபிள் கிளப் பாய்ஸ் அவனுங்க. ஆனா இந்த வருஷம் வந்துட்டு மேன் சிட்டி ஒரு பக்கம் வழக்கம் போல அவனுக்கு வந்துட்டானுங்க. ஆனா சர்ப்ரைஸா கிறிஸ்டல் பேலஸ் நாங்க வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மர் ரன்ல எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு, அதுவும் செமிஃபைனல் ஆஸ்டன் வில்லா போட்டு தள்ளிட்டு வந்திருக்கானுங்க ஃபைனலுக்கு. வாட் அ பியூட்டிஃபுல் சீசன் பை ஆலிவர் கிளாஸ்னர். ஏன்னா நம்ம எண்ட் ஆஃப் லாஸ்ட் சீசன் சொன்னோம் தெரியுமா, என்ன எனக்கு வின் பண்ணிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பதான் ஹாட்சனை தூக்கிட்டு இவனை கொண்டு வந்தாங்க கிளாஸ்னரை. நீ எப்படி பாக்குற 12th இருக்காங்க இந்த சீசன் இப்போ? ஐ திங்க் ஓவரால் வெரி குட் சீசன். சர்ப்ரைசிங்லி அவுட் பெர்ஃபார்ம் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களோட கீ பிளேயர் ஆப்வியஸ்லி மைக்கேல் ஒலிசே வந்து கிளம்புனதுக்கு அப்புறமா, சரி ஆல்ரெடி வந்துட்டு ஜாஹா கிளம்பினப்பவே நான் வந்துட்டு ஓகே இந்த கிளப்ல ஒன்னும் பெரிய ஸ்டார் பிளேயர்லாம் இல்ல, ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ஒலிசே ஸ்டெப் அப் பண்ணாரு. அப்புறம் வந்துட்டு இவரு நம்ம எசேவா பண்ணாரு. இந்த சீசன் பார்த்தா எனக்கு பெருசா ஸ்டெப் அப் பண்ணது மட்டட்டா தான். அவரு தான் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. பட் ஓவரால் ஐ திங்க் ஓவரால் சீசன் எடுத்து பார்த்தாலுமே தே ஹவ் பீன் குட். எங்கெங்கெல்லாம் வந்து மேஜர் அப்செட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அஸ்டன் வில்லா நீ சொன்ன மாதிரி அவங்களே வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளா பீட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஃபைனலுக்கு. ஸோ வந்து கிறிஸ்டல் பேலஸ் டெஃபினெட்லி ஹவ் டன் அ குட் ஜாப் தி சீசன் சொல்லலாம். ஏன்னா they coming into the final, they have never won a trophy. அவங்களுடைய ஹிஸ்டரியிலேயே, அவங்க கிளப் ஹிஸ்டரியிலேயே they have never won a trophy. 2016ல FA கப் ஃபைனல் வந்தாங்க. ஆனா யுனைடெட் கூட 2-1 அந்த ஃபைனல் வந்து தோத்தாங்க. ஸோ திஸ் அகெயின் இஸ் a huge step for the. நீ சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி வெரி வேலிட் பாயிண்ட். ஜாஹா போனா கிளப் விழுந்துருவாங்க, ஒலிசியா போனா கிளப் விழுந்துருந்தாங்க, எஸ்ஏ வந்து போயிருவான் அவனை பத்தி பேசினாங்க. இப்ப அவன் கடைசியில் அவன் போல. மட்டட்டா போன சீசன் இந்த சீசன் தான் வாங்கினாங்களான்னு தெரியல. ஸ்டார்டிங் ஆஃப் த டைம்லாம் பார்த்தோம்னா என்ன இவ்வளவு சோம்பேறியா இருக்கான், இவனை வச்சுக்கு நம்ம எப்படி அட்டாக் பண்றது எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா அவன் சம ஃபார்ம்ல இருக்கான். மட்டட்டா ஒரு இன்ஜுரி ஆகி அந்த ப்ரொடெக்டிவ் கியர் எல்லாம் போட்டுட்டு வந்தும் நல்ல ஃபார்ம்ல வந்து விளையாடிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டா கூட பிரீமியர் லீக் கேம்ல வந்து கிறிஸ்டல் பேலஸும் மேன் சிட்டியும் போன மாசம் பீட் பண்ணாங்க. அதுல வந்துட்டு மேன் சிட்டி 5-2 வின் பண்ணாங்க. ஆனா கிறிஸ்டல் பேலஸ் 2 கோல் லீட் பண்ணாங்க. போட்டுட்டு 2-2 ஹாஃப் டைம் ஆச்சு. ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் டிஃபென்சிவா போய்க்கலாம்னு சொல்லி மட்டாட்டாவை தூக்கிட்டு ஒரு மிட்ஃபீல்டரை கொண்டாந்தான் கிளாஸ்னர் அந்த கேம்ல. அப்ப இந்த கேம் வந்து 5-2 தோத்துட்டாங்க. பட் அந்த கேம் முடிச்சிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு கிளாஸ்னர் சொல்றான், நான் பெப்பட்ட போய் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி திருப்பி ட்ரை பண்ணினா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னு சொல்றான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து. நான் பெப்பட்ட பேசிட்டேன், திருப்பி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணா நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு. அதாவது அப்ப அவன் சொல்லும் போது செமிஃபைனல்ல தான் கிறிஸ்டல் பேலஸ் இருக்காங்க. செமிஃபைனல் பீட் பண்ணிட்டு வந்து ஃபைனல் போறாங்க. ஒருவேளை கிளாஸ்னர் பீட் பண்ணிட்டானா எப்படி இருக்கும், லைக் சொல்லி வச்சு செய்யறான்டா பெப்ப அப்படின்னு. இதெல்லாம் வந்து கேட்கறது நல்லாதான்டா இருக்குது. பட் 100% நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்துட்டு இதுல ஃபைனல்ஸ் வரப்ப வந்துட்டு ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஓரளவுக்கு அந்த வெம்பிளில எத்தனை வாட்டி போயிருப்பாங்க, இவ்வளவு அந்த என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி மேட்டர்ஸ். மேன் சிட்டிக்கு வந்து அவங்க வருஷம் வந்து போறாங்க, அவங்க வருஷம் ஜெயிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு போறப்பே வந்துட்டு நிறைய ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க வந்து இதே மாதிரி 2 கோல்ஸ் டவுன் போறாங்களா ஃபைனல்ல, அதுல இருந்து எப்படி திருப்பி வரணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஐ ஃபீல் இதெல்லாம் நம்ம தவிர்த்து இது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க கிறிஸ்டல் பேலஸ் தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து they should be prepared. நான் வந்து 2 கோல் ஈஸியா வாங்கிடுவேன், வாங்கினா வாட் இஸ் மை கேம் பிளான், அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருந்தாங்கன்னா மேபி they can give a. Do you think, நீ சொன்ன மாதிரி வெரி குட் பாயிண்ட், do you think கிறிஸ்டல் பேலஸ் கேன் கம் பேக்? 2 கோல் இல்ல, லைக் 1 கோல் டவுன் போனாலே நீ சொன்ன மாதிரி வெம்பிளி போய் ஒரு கம் பேக் பண்றது ரொம்ப கஷ்டம் அவங்கள மாதிரி டீமுக்கு.
ஆனா மேன் சிட்டி கேன் கம் பேக், ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வெம்பிளி போயிருக்காங்க அந்த மாதிரி. Do you think Crystal Palace can do it? சும்மாவா சொல்லுவாங்க FA கப் மேஜிக்னு? சும்மா எதுக்கு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு? ஏன்னா லீக் 2 டீம்ஸே வந்து பிரீமியர் லீக் டீம்ஸை பீட் பண்ணக்கூடிய காம்படிஷன் இது. ஸோ அதனால எனிதிங் இஸ் பாசிபிள். நம்ம வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க, இந்த மாதிரி கிளியரா ஒரு 3-0 போட்டு ஜெயிப்பாங்கலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஐ ஃபீல் கிறிஸ்டல் பேலஸ் இந்த குவாலிட்டி இருக்குதுதான், கண்டிப்பா இருக்குது. அந்தந்த அப்படி என்னன்னா கிடைக்கிற சான்ஸை வந்துட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணி உடனே முடிச்சணும். லைக் ஒரு மேட்ச்ல ஒரு 5-6 சான்ஸ் தான் வர போறது இல்ல, மேபி வரக்கூடிய அந்த 2 சான்ஸோ இல்ல 1 சான்ஸோ வந்துட்டு அப்பயே பரி பண்ணி அது ஒரு சான்ஸை எடுத்துட்டு மேபி பெனால்டிஸ் மாதிரி எடுத்து போனாங்கன்னா they have a better chanceன்றது எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சீசன் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் சர்ப்ரைசஸ்ல. நியூ காஸ்டல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி 50 வருஷம், நேத்து வந்து பலோனியா அவங்களுடைய ட்ரோஃபி 51 வருஷம், இப்ப கிறிஸ்டல் பேலஸ் தேவ் நெவர் ஒன். ஸோ இது என்னமோ ஒரு கேம் ஆஃப் இந்த சீசன் ஆஃப் நியூ வின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. வெயிட் பண்ணு அது என்ன நடக்கல, அது நடக்கும்போது நம்ம அதுக்கு வருவோம். பட் லைன் அப்ஸ்க்கு வருவோம். டீம் நியூஸ் நீ என்ன பார்த்த? எஸ், ஸோ வந்துட்டு டீம் நியூஸ் வந்துட்டு மான்செஸ்டர் சிட்டி சர்ப்ரைசிங்லி எடர்சன் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு போட்டுருக்காங்க என் கோல். ஏன்னா யூஸ்வலி கப் மேட்சஸ் வந்துட்டு நம்ம ஸ்டெஃபன் ஒர்டேகா எல்லாம் செகண்ட் சாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் லுக்ஸ் லைக் எடர்சன். அப்புறமா எடர்சன் ஐ மைட் லீவ் அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன். அது வேற டாக் வருது. ஆமா, ஆனா இந்த வாட்டி மோஸ்டா போயிருவாரு. ஏன்னா அவங்களோட புது செட் ஆஃப் பிளேயர்ஸ் வர போறாங்க போலயே. அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். பட் ரைட் பேக் வந்து ரீகோ லூயிஸ், ரூபன் டியாஸ், அகாஞ்சி. ஸோ ஸ்ட்ராங் சென்டர் பேக். லெஃப்ட் பேக் வந்துட்டு குவார்டியோல். மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு பெர்னார்டோ, கோவாச்சிச். அப்புறம் ரைட் விங் ஃபோடன், டெப்ராய்னா அண்ட் மார்மோஷ். மைட் பி தி லாஸ்ட் ஃபைனல்ஸ் ஃபார் டெப்ராய்னா டு லீவ் வித் தி ட்ரோஃபி. ஊர்ல கூட கரெக்டா பிடிக்க தெரியாதெல்லாம் ஊர் உள்ள தௌலத்துன்னு சுத்துறத பாக்குறோம். எல்லாத்தையும் கரெக்டா செய்யற வேலைக்காரன் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போறது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். ஸ்ட்ரைக்கர் நம்மளோட எர்லிங் ஹாலண்ட் தான். சோ ஐ திங்க் சாவியோ டோக்கு அவங்கள சான்ஸ் இல்லங்கறியா? டோக்கு ஆக்சுவலா லெஃப்ட் விங்ல ஆடல. பட் லாஸ்ட் கேம் வந்துட்டு ரொம்ப மட்டமா ஆடினாங்க. ஏன்னா அந்த சவுத் ஆம்ப்டன் 0-0 டிரா வந்துட்டு டோக்கு வந்து ரொம்ப மிசரபிள் பெர்ஃபார்மன்ஸ் கேள்விப்பட்டேன். அதனால மேபி மார்மூஷ் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றது ஒரு டாக். கண்டிப்பா ஐ திங்க் மார்மூஷ் will start. நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் மார்மூஷ் on the right, ஹாலண்ட் up top, டோக்கு on the left. மேபி எனக்கு சாவியோக்கு பதிலா மார்மூஷ் ஆடுவான்னு எனக்கு தோணுது. பட் இந்த சீசன் சொல்லல, ஃபில் ஃபோடன் தான் சொன்னேன். ஃபோடன்ல சான்ஸே கிடையாது. நீ ஃபோடன்ல தூக்கி போட்டுரு. அதான் ஃபோடன் தான் எடுத்துட்டு வரலாம்னு இருந்தேன் இப்பதான் உங்ககிட்ட. இந்த சீசன் நாம அவனை பத்தி பேசவே இல்லை. ஸ்டார் பாய் எப்ப இப்படி சொல்லிட்ட? இங்கிலாந்து நம்பர் 1 ஸ்டார் அப்ப இப்படி சொல்ற நீ? நம்ம ஒண்ணும் பேசவே இல்லடா. அநியாயத்துக்குமான சீசன் ரா வித் ஃபோடன். இந்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கோல் போட்டானான்னு கூட தெரியல. லைக் வெரி வெரி ஆர்டினரி சீசன். ஐ திங்க் அக்டோபர் வரைக்குமே என்னமோ இன்ஜர்டா இருந்தான்டா. he was not in a good shape அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அக்டோபர் நவம்பர் டைமுக்குள்ள டீமுக்குள்ள வந்தான். he's been very poor throughout the season. he's been invincible கூட சொல்லலாம். நீ புவர் கூட சொல்ல தேவையில்ல. பெப் has really struggled. அதாவது ராட்ரி போயிட்டான். ஓகே, நீ 200 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ற விண்டர்ல. நீ போய் ஒரு கூஷனா வாங்கிட்டு வர, ஒரு மார்மூஷ் வாங்கிட்டு வர, ஒரு நிக்கோ கான்சாலஸ் வாங்கிட்டு வர. யாரு? நிக்கோ கான்சாலஸ். எக்ஸாக்ட்லி, நிக்கோ கான்சாலஸ் வாங்கிட்டு வர. இந்த நிக்கோ கான்சாலஸ் வந்துட்டு சப்ஸ்ல கூட இல்ல போன கேம் எடுத்து பார்த்தா. அவன் என்ன ஆனானே தெரியல. சில சப்ல இருந்திருக்கான். சோ அதனால இந்த கேம் வந்துட்டு ஐ திங்க் நீ மிட்ஃபீல்ட் வந்து நீ கோவாச்சிச் அண்ட் குண்டோகன் போறக்கு வாய்ப்பு இருக்கா பர்னார்டோ சில்வா பதிலா? குண்டோகன் பெருசா இம்பாக்ட் பண்ண நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சீசன் அவனும் இம்பாக்ட் பண்ணல. யோசிச்சு பார்த்தோம். நம்ம குண்டோகன் வந்தோன்னு என்ன சொல்லிட்டு இருந்தோம், அவ்வளவுதான்டா இவன் முடிச்சு விட்டுருவான் எல்லாரையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அவனும் பெரிய இம்பாக்ட்ல ஒண்ணுமே பண்ணல இந்த சீசன்ல. பிளஸ் ஐ திங்க் இஸ் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வேற ஆட்டோமேட்டிக்கா ரெனியூ ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது பார்ப்போம். பட் யா ஐ திங்க் பிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கெவின் டெ ப்ரூய்னா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தோணுது இந்த கேம்ல. இல்லடா, I think he's also not been at his best. அந்த சவுத்தாம்ப்டன் கேம்ல De Bruyne also wasn't at his best. அது ஒண்ணு. அவன் தான் கோல் போட்டான். ஆனா அந்த கேம் நீ எடுத்து பாத்தீங்கன்னா வந்து it was not a good performance against the relegation side, against the worst side. நீ அதாவது அவங்க hardly they took that 1 point to beat. அந்த மாதிரி சைடுல உன்னால போய் ஒரு கோல் போட முடியல. பட் they dominated the game. பட் ஒரு கோல் போட முடியல. ராம்ஸ்டேல் இருக்காரு, அதனால தப்பிச்சானுங்க. இவன் ஒரு அது அந்த பக்கம் போலாம். கிறிஸ்டல் பேலஸ் டீம் நியூஸ் எப்படி இருக்கு? எஸ், கிறிஸ்டல் பேலஸ் வந்து நம்ம டீன் ஆண்டர்சன் ரெப்ரசென்டிங் மான்செஸ்டர் பட் ஃப்ரம் தி யுனைடெட் சைடு. அப்புறமா வந்து கிறிஸ் ரிச்சர்ட்ஸ் வந்து சென்டர் பேக், லக்ரா, அப்புறம் கோய். இவங்க 3 பேருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல. கேய் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம் நான் சொன்ன அந்த 5-2 கேம் அதுல கேய் இல்ல. சோ வந்து இது 3-4-3 ஃபார்மேஷன்ல ஆடுறாங்க. சோ 3 டிஃபென்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட்ல வந்துட்டு ஃபார்வர்ட்ல முனியோஸ் இருக்காரு,
வார்டன் வந்து ஒரு நல்ல இந்த இந்த லைட்டா ஒரு ஃபார்ம் பிக்கப் ஆயிருக்கு. டைச்சி கமாடா, டைரிக் மிச்சல் லெஃப்ட்ல, 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ். இதுல வந்துட்டு எசே அண்ட் இஸ்மைலா சார் வந்துட்டு போன செமிஃபைனல்ஸ் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அவரு வந்து 2 கோல் போட்டான்னு நினைக்கிறேன், 1 or 2 நாட் ஷூர், பட் அவன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு மொரேட்டா. ஸோ யா, ஓரளவுக்கு வந்துட்டு கம்பீட் பண்ற ஸ்குவாடா தான் இருக்குது எனக்கு கேட்டனா. இது இல்லடா, நீ மோர் தென் கம்பீட்னே சொல்லலாம்டா. எஸ்பெஷலி ஆடம் வாட்டன் வந்து ஹாஃப் த சீசன் இன்ஜர்டு. அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். செமிஃபைனல் ஆஸ்டன் வில்லா கூட பயங்கரமான கேம் இன்டெலிஜென்ஸ்ரா அவனுக்கு. யூ கிவ் ஹிம் எக்ஸ்ட்ரா 2 seconds, நீ திரும்ப கூட பால் வந்து புடிங்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி செம்ம கேம் இன்டெலிஜென்ஸ் அவன்ட்ட, ஆடம் வார்டன்ட்ட. நீ சொன்ன மாதிரி முன்யோஸ், வார்டன், டைரிக் மிச்சல் இவங்க எல்லாமே அந்த மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் நல்லா சாலிடிஃபை பண்றதுக்காகவும், மேல எஸ்ஏல ட்ராக் பேக்கே பண்ண மாட்டேங்கிறான். எஸ்ஏ சார் கூட வரான், எஸ்ஏல வரதே இல்லை. மட்டட்டாவும் வந்து ஒரு ஹாஃப் லைன் வரைக்கும் தான் வரான். ஸோ கிளாஸ்னர் எப்படி பாக்குறாருன்னா, டிஃபென்ஸ் எல்லாம் இவங்களை விட்டு நான் பார்க்க வச்சிடறேன். உங்களுக்கு நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல கோல் கிடைச்சா நீங்க போடணும், சான்ஸ் கிடைச்சா நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த கேம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்களுக்கு இந்த பக்கம் வந்து நிக்குது. ஹூ வாண்ட்ஸ் இட் மோர்ங்கிற கேள்வி வரும்போது நம்ம எப்படிதான் இருக்கும், லைக் ஓகே மேன் சிட்டி வருஷம் ஜெயிக்கிறானுங்க. நம்ம வந்து 2 பேருக்குமே வாண்ட்ஸ் இட் மோர் ஃபார் டிஃபரெண்ட் ரீசன்ஸ். ஆனா ஏன்னா மேன் சிட்டி இந்த மட்டமான சீசன்ல வந்துட்டு they can still go away with the trophy னா அவங்களுக்கு வந்து they'll obviously take it. கிறிஸ்டல் பேலஸ் நீ சொன்ன மாதிரி அவங்க கிளப் ஜெயிச்சதே இல்லைன்றப்ப இதெல்லாம் வந்துட்டு லிட்டரலி ஹோலி கிரேல் தான் அவங்களுக்கு. ஸோ அது பார்க்கணும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டாட்ஸ். ஆக்சுவலா மேன் சிட்டி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து this will be their 8th FA Cup victory. இது ஜெயிச்சாங்கன்னா அதுல வந்துட்டு 3rd under Pep Guardiola. So obviously it's a very important one for Pep Guardiola. ஏன்னா 2017ல தான் that's the last time they went without a trophy நினைக்கிறேன். 17 or 16 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து every year they won at least one trophy. 2020ல they won the Carabao Cup, 21, 22, 23, 24 மாதிரி 4 வருஷம் பிரீமியர் லீக். So they've won at least one trophy. 2023 மறக்க முடியாது, ட்ரிபிள் வேற. So they've at least won one trophy every season except for 17. Now they're possibly not going to win one. ஆமா, அது இருக்குது. அதனால சொல்றேன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் them to. அப்புறமா தான் நீ சொன்ன மாதிரியே வந்து கிறிஸ்டல் பேலஸ் நெவர் வந்த காம்படிஷன். 2 வாட்டி தோத்து போயிருக்காங்க. 2 வாட்டியுமே வந்து ஃபைனல்ஸ்ல வந்துட்டு மான்செஸ்டர் யுனைட்டடோட தான். அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் இன் ஜெனரலாவே வந்துட்டு மான்செஸ்டர் சிட்டியை வெறும் 3 வாட்டி தான் தோக்கடிச்சிருக்காங்க 23 கேம்ஸ் ஆடி. அதுவும் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. அவங்களோட மோஸ்ட் ரீசென்ட் விக்டரி வந்து 2021ல தான் இருக்குது. ஸோ இது ஷோஸ் எவ்வளவு ஸ்கியூடா இருக்குன்னு டுவர்ட்ஸ் மான்செஸ்டர் சிட்டி ஃபேவர்ஸ் நீ எடுத்து பார்த்தனா. அது மட்டும் இல்லாம மேன் சிட்டி இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த எண்ட் ஆஃப் த சீசன் வந்ததுன்னா திடீர்னு ஏதோ ஒரு வேற மோட கிளிக் பண்ணி விடுறானுங்க, பயங்கரமா விடுவாங்க. அதே மாதிரி சிட்டி வந்துட்டு 10 matches unbeaten in all competitions. அப்படி அதே மாதிரி பேலஸ் வந்துட்டு லாஸ்ட் 5 games they have been undefeated. ஸோ வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் லாஸ்ட் ஒரு ஸ்டார்ட் என்னன்னா வந்துட்டு எஸ்ஏ லாஸ்ட் 4 games வந்துட்டு 5 goals அடிச்சிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஹாலண்ட் has scored in 4 consecutive games before his injury. ஸோ வந்துட்டு கோல் ஸ்கோரிங் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு இந்த சைடுமே. இதெல்லாம் தான் ஸ்டாட்ஸ் ஆஃப் திஸ் கேம். I think இதான் it will be against Pep against Glasner வந்து he's actually been solid ரா. நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து the way they performed this season has actually been good. The way they put up a fight in every game. Last week வந்து போட்டு டாட்னம் பொறந்தடிச்சிட்டு வந்தானுங்க. டாட்னம் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டானுங்க இது கிறிஸ்டல் பேலஸ். They are actually a good side. சொன்ன மாதிரி they are more than capable ரா going to the final. நான் அப்படி சொல்லுவேன். They actually have a good tactic. They actually have good players to pull it off. Manchester City fans should actually be really scared in the game. There is a possibility for Crystal Palace to do something. நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இப்போ வந்து போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா யுனைடெடும் சிட்டியும் கேமுக்குள்ள போனாங்க. எவ்ரி ஒன் நியூ ஓகே சிட்டி ஈஸியா ஜெயிக்க போறானுங்க, இந்த யுனைடெட் டீம்ல ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா யுனைடெட் டாமினேட்டட் தட் கேம். நீ சும்மாலாம் இல்ல, தே கிளியர்லி டாமினேட்டட் தட் கேம் டு வின் த கேம். கேட்டா வந்து நாங்கெல்லாம் டைட்டில் ஜெயிச்சுட்டு வந்தோம், நாங்க மூட்லயே இல்ல ஆச்சா பார்த்தானுங்க, பட் ஸ்டில் தே டாமினேட்டட் தட் கேம் டு வின் இட். அந்த மாதிரி வந்து திருப்பியும் தேர் இஸ் a possibility for Crystal Palace to do something. நீ என்ன நினைக்கிற, பேலஸா சிட்டியா? எஸ், லெட்ஸ் கெட் டவுன் டு இது the predictions. I feel இது வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங் மேட்சா இருக்க போகுது. So let's go for a 2-all draw and going to penalties வந்து may the best team win. அப்படிங்கிற எனக்கு என்னன்னு தெரியல. I feel இந்த சீசன் going to be surprises. Crystal Palace is going to surprise us with a narrow 1-0 or 2-0 win. அந்த மாதிரி கோலே விடாம ஜெயிக்க போறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து என்னோட பிடிக்ஷன் தான் எல்லாரும் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கானுங்க.
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. மறுபடியும் நானும் சுபாஷும் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் us signing. அப்பா பாய்.